ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதற்கடல் திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட்ரமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்கள், பத்திரிகை தொழிலாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். எங்கள் குழு சார்பில், எங்கள் படம் சார்பில், எங்கள் தயாரிப்பாளர் சார்பில் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான மீட்டிங். என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எம்எம் தேட்டரில் என்னுடைய முதல் படம் வெளியானப்போ, அப்பா வேணாப்பா வந்து நானே எழுதி இயக்கி தயாரித்து பண்ணுறது ஒரு குறைந்தபட்ச படம் வந்து நடித்து எல்லாம் பண்ணப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. அது ஒரு செல்வா தான் அதுக்கு பிஆர்ஓ இருந்தார். நல்ல வரவேற்பு கிடச்சிது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஸோ நம்ம கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு தகுதியானவர் தான் போல் தெரியுது, யாரும் வந்து பெரிய குறைகள் இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. எல்லோரும் பாராட்டினாங்க, அந்த ஞானி அவர்களெல்லாம் பாராட்டி நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படம் அதையும் தாண்டி புனிதமானது எடுத்தேன். அது கொரோனாவில் இருந்து அது ரிலீஸ் பண்ண முடியாதாகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் முதல் கனல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நாங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் பேசுகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஃபார்மல் மீட்டிங்காக இல்லை. இது இன்றைக்கி என்ன நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். எனக்கு வந்து இந்த மீட்டிங்கிலேருந்து இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற டே வரைக்கும் இந்த படம் வந்து எந்த தேட்டரில் வரப்போகுது, எந்த ஊரில் இருக்க போகுதுன்னு தெரியாது. அதாவது ஒரு தயாரிப்பாளரை, நான் முதல் படம் எடுத்தது 10 லட்ச ரூபாவில் எடுத்தேன். அடுத்த தயாரிப்பாளருக்கு கதை சொல்லி, வாங்க சார் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு கூப்பிட்டு வர்றதுக்கான தைரியம்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன்னா சினிமாவில் ஒரு 8 கூட இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த பார்க்குறப்ப என்னடா இவரை மாட்டி விட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்படுறார். குறைந்தபட்சம் தான் என்னென்னா, நம்ம பிஆர்ஓ சொல்கிறப்ப சரி கூப்பிடுங்க சார், யார் வருவாங்க, எந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வருவாங்க சார் அப்படின்னா, அந்த படத்துக்கெல்லாம் அவ்வளோலாம் வரமாட்டாங்க சார், வந்தாலும் எழுத மாட்டாங்க சார்ன்ற லெவலுக்கு. ஏன்னா பெரிய படம் எங்கே போனாலும் பெரிய படம் பெரிய படம் என்னன்னு தெரியல சார். சின்ன படங்கிறது சப்ஜெக்டா இல்லை பெரிய படம்ங்கிறது என்னன்னு தெரியல. நமக்கு யாருமே படம் பார்க்குறதுக்கு இஷ்டப்படல. யாரும் நடிச்சிருக்கா, எவ்வளோ பட்ஜெட்டு. பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இப்போ இந்த வரைக்கும் ஜூனில் 120 படத்தில் 4-5 படம் தான் ஹிட் ஆகிருக்கு, பணம் திரும்பி வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா வந்து இறந்து போன நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் போத்திராஜி வந்து நான் வந்து ரொம்ப வணக்கத்துக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் நம்மள மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு ஒரு டப்பிங் ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்காரு. ஏதோ நான் சொன்ன கதையை அவர் ஏதோ நம்பி பல லட்சங்களை போட்டிருக்காரு. நான் இறைவனை வேண்டுறேன் அவருக்கான பணம் வந்ததுக்காக அதை கிடைக்கணுங்கிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். தைரியமாக தான் இந்த இன்றைக்கி வரைக்கும் க்யூப்லேருந்து இங்கே வருதான்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஒரு படம் நாங்கள் எடுத்துருக்கோம். நான் வந்து 1999 என்னுடைய முதல் படம் உதவி இயக்குனராக நான் நீயந்தர் மாதத்தில் ஒர்க் பண்ணதுலேருந்து இந்த 30-26 வருஷத்தை பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏதோ நாங்கள் ஒரு சாதாரண படம் எடுத்தால் கூட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெகா டிவியோ ஒரு கலைஞர் டிவிலையோ விற்கிற நிலைமை போய் 50,000க்கு 10,000 ரூபாய்க்கு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி நம்ம படம் எடுக்கிறது, நம்ம என்ன இனிமேல் இது பண்ணுறது. நான் இந்த படத்தை வந்து கன்னடத்துலையும் எடுத்திருக்கேன், அதாவது பைலிங்குவலாக. எதுக்கு அப்படின்னா ஒரே சின்ன விஷயந்தான். கன்னடத்தில் வந்து 100 படங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க. தமிழில் 2015 நான் 8 லட்ச ரூபாவில் எடுத்த படத்துக்கு 7 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது அதிமுக அரசுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த 10 வருஷமாக மானியமே கொடுக்கல. அதுவும் வருஷத்துக்கு 10 படம் கொடுக்குறாங்க. இதே கர்நாடகாவில் வந்து வருஷத்துக்கு 100 படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு 10 ரூபா நம்ம ப்ரொடியூசருக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நானே வந்து ஒரு சரி சார் ட்ரை பண்ணலாம் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது கன்னடா எடுத்தோம். அதுவும் அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நாங்கள் வந்து ஒரு கதையை நம்பி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு நேர்மையான ஒரு கதை, அது சொசைட்டிக்கு தேவையான்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நீங்கள் எங்கள் படத்தை பற்றி ஒரு நல்ல விஷயமாக எழுதி அந்த மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் எதுக்கு சினிமா அதை பற்றி சொல்லலை அப்படின்னா, எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அதுக்கான ஒரு லீடு கொடுக்க வேணாமேன்னு பார்த்தேன். ஒரு பையன் வந்து
ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பையன் ஒரு போதை பழக்கத்தினால் எப்படி தன் வாழ்க்கையை இழக்கிறான் அப்படிங்கிறது. அதான் இந்த லைனை சொன்ன அதுக்கு தான் இந்த கதையை எடுத்துருக்கோம். என்னோட முதல் படம் வந்து ஒரு குடியினால் ஒரு குடும்பம், ஒரு நல்ல மனிதன் எப்படி வீணாக போகிறான், அவன் எப்படி திருந்தினான்ங்கிறத நான் எடுத்தேன். இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலி அதை போகிறப்ப தான் நான் பார்த்தேன் ரீஹாப் சென்டரில் 15 வயசு 16 வயசு பசங்க எவ்வளோ பேர் அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர், அப்பா ப்ரொஃபஸர் அம்மா ப்ரொஃபஸர், அவங்க சொல்லுவாங்க, இந்த பையனை வேணவே வேணாம் சார், மாதம் 1,00,000 கொடுக்குறோம், இவன் இங்கேயே இருந்து செத்து போகட்டுன்ற வார்த்தையை நான் என் காதலாக கேட்டிருக்கேன். அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம இந்த ஒரு படத்தை பண்ணுவோமே அப்படின்னு. அப்போ தோணின விதை தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த குறைந்தபட்சத்தில் எங்களால் முடிஞ்ச வரையில் இந்த படத்தில் 1000 குறைகள் இருக்குது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபினான்ஷியனால் வந்த குறை. ஆனால் எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கோம். அந்த குறைகளை விட்டு அதில் என்ன நல்ல விஷயங்கிறத நீ கொஞ்சம் எழுதுங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கிறது நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.